போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு புது வீடியோ. வாங்க இது என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இது வந்து சண்டே மார்னிங் 5:30 இருக்கும். நாங்கள் வந்து பீச்சுக்கு போகலான்னு கிளம்பிட்டுருக்கோம். மெரினா தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாங் டேஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மார்னிங் ஒரு வீடியோ பார்ப்போம். மார்னிங் வராது ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம காலையில் எங்கே போயிட்டுருக்குறோன்னா மெரினா பீச். நாங்கள் போவோம். இது அப்படியே ஒரு vlog-ஆ வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீட்டில் இருந்து நான் கிளம்பி போயிட்டுருக்கோம். எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். நிலாவே இன்னும் போகலை. நிலாவே காமிச்சிருப்பேன். ஸோ வந்து அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. காலையில் பனியும் பெய்யுது. அதுக்கப்புறம் வெயில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதுலாம் கூட பார்ப்பீங்க. நல்ல ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. காலையில் நாங்கள் கிளம்பி போகும்போது ஒரு அந்த மார்னிங் ஃப்ரீஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நல்லா இருந்துச்சு. நிலா கூட பாருங்கள், இன்னும் நிலாவே இன்னும் மறையில. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வெளிச்சம் வரப்போகுது. நம்ம பீச்சில் தான் போயிட்டு சன்னை பார்க்க போகிறோம். ஸோ சூரியன் ஒளிர் கதிர்களை நம்ம மேலே படுற மாதிரி லைவும் போட்டிருந்தேன். கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் அப்படியே பெட்ரோல் பங்க் வந்தோம். பெட்ரோல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். இது பீச் கிட்டே நாங்கள் வந்துவிட்டோம். அதாச்சும் நம்ம அந்த இந்த ரோடு சொல்லுவாங்க, அது அந்த இது ஹைலாண்ட் கிரவுண்ட் வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் மேரத்தான் ஓட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு அன்றைக்கி மேரத்தான் எதாவது நடந்துச்சா நான் தெரியல. எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க, ரன்னிங்கில் போயிட்டுருக்காங்க பார்த்தோம். சரி அப்படியே உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கலான்னு கவர் பண்ணேன். ஸோ அப்படியே காலையில் அந்த பீச் சைடு போகும்போது நாங்கள் கரெக்டாக அங்கே 6:10 இருக்கும் நினைக்கிறேன், 6:10 இருக்கும் டைமிங் கரெக்டாக. ஸோ அப்படியே தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். நல்லா இருந்துச்சு. மார்னிங் நல்லா இருந்த சில்லுன்னு கிளைமேட்டு, வெயில் வரப்போகிறது. அப்படியே அந்த சன்னை பார்த்தோம்னா ஆரஞ்சு கலரில் அந்த வானம் கிட்ட பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன். இப்போ கரெக்டாக நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம போர்ட் வரோம் இல்லையா, அந்த சைடு நேவி அந்த இது ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சைடில் தான் போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு இந்த பிரிட்ஜு இப்போ மாற்றிட்டாங்க ஃபுல்லாக பெயிண்டிங்லாம். ஃபஸ்ட்டு செஸ் போர்டு மாதிரி போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் மாற்றி இப்போ வேறு மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி ஏதோ பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோம் கண்டினியூவாக. நீங்களும் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் அடிச்சிருங்க. மார்னிங் போயிட்டு பீச்சில் போகணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். நிறைய பேர் கிளம்பணும்னு நினைப்பாங்க, பட் போக முடியாது. நானும் நிறைய வாட்டி கிளம்பணும் மார்னிங்கில் எழுந்துக்க முடியாமல் தூங்கிடுவோம். அதை இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக எழுந்துக்கவே முடியல. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டோம். சரி இந்த வாட்டி கண்டிப்பாக போய் ஆகணும் மார்னிங் சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா சமாதி கிட்ட கிராஸ் பண்ணுறோம். அண்ணா சமாதியை கிராஸ் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படியே காலையிலேயே நான் எவ்வளோ க்ரௌட் இருக்கும்னு நினைக்கலங்க. பீச்சில் வந்து மார்னிங் டைமில் எவ்வளோ க்ரௌட் இருக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. போனால் செம்ம க்ரௌடு. பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. நாங்கள் அந்த லூப் ரோடு கிட்ட தான் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த என்ட்ரன்ஸ் ஓப்பனில் இருக்குது. அதாச்சும் நம்ம இப்போ கிராஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த பீச் ரோடு வருது இல்லையா, இந்த சைடில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒரு கட்டிங் வரும், அங்கே ஓப்பனில் இருக்குது. அதை விட்டால் லாஸ்ட்டு நம்ம லைட் ஹவுஸ் கிட்ட தான் டர்னிங். அந்த டர்னிங்கில் அந்த லூப் ரோடு உள்ளே வந்தால் தான் நம்ம பார்க் பண்ண முடியும். இங்கே விட்டோம்னா அது கூட லாஸ்ட்டில் தான் போகுது. இதுக்கு நடுவில் எங்கேயுமே நம்ம பைக் போகிற மாதிரி தான் வசதி பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்து காரில் உள்ளே நம்ம போக முடியாது. எல்லா ரோடுமே வந்து பேரிகேட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, உள்ளே என்ட்ரன்ஸ் இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம சரி நான் வந்து அந்த பேர்ட்ஸ்லாம் பறக்கும் இல்லையா, காலையில் அந்த புறாங்களாம் தானியங்களாம் வாங்கி போடலான்னு நினச்சிட்டு போனேன். ஸோ அந்த ரோட்டில் நம்மளால் போக முடியல. அதுவும் பார்க்கிங் சுத்தமாக இல்லை. காலையிலேயே அவ்வளோ க்ரௌடுங்க. எங்கேருந்து எவ்வளோ க்ரௌடு வராங்கன்னு தெரியல. பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. பீச் சைடில் பைக் பார்க்கிங் தனியாகவும் கார் பார்க்கிங் தனியாக வசதி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லு. கார் விடுறதுக்கு இந்த சைடில் எங்களுக்கு இடமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த மெட்ரோ வேலை நடந்துட்டுருக்கு. சரி அந்த சைடில் நான் விடலான்னு பார்த்தா அங்கே போயிட்டு வரவங்களாம் ரிட்டன் திரும்பி தான் வராங்க இந்த சைடே. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பட்டினப்பாக்கம் நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் இல்லையா, மீனவன் உணவகம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மெஸ்ஸுங்கெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த சைடில் தான் நாங்கள் காரை விட்டோம். இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம். நாங்கள் வந்துட்டு எங்களை எங்கே இறக்கி விட்டுட்டாரு. ஸோ நான் பவிஷ்கா சஞ்சித் 3 பேர் பீச் சைடு போயிட்டோம். இவர் பார்க் பண்ணிட்டு வரன்ட்டு போனால் இந்த சைடு பார்க்கிங் ஃபுல்லு. காலையிலே பாருங்கள் எவ்வளோ பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட இடமே இல்லை எங்கேயுமே கார் விட்டுறதுக்கு. சின்ன சின்ன கேப்பில் கூட பைக் விட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ பேருமே மெரினா பீச்சில் காலையில் என்ன பண்ணுவாங்கன்னு நினைப்போம். பட் நாங்களும் அதே தானே வந்திருக்கோம். இதேமாதிரி பார்க்கணுன்னு எவ்வளோ பேர் ஆசைப்பட்டு வந்திருப்பாங்க மார்னிங் வைபுக்கு. ஸோ போய் பார்த்தோம், க்ரௌடு தான். சரி நாங்கள் ஒரு கார் பார்க் பண்ணான்னு போயிட்டாரு. சரி நாங்கள் 3 பேர் பீச்சில் நடந்து போகலான்ட்டு போயிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஆரஞ்சு கலரில். நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பேருமே ஜனம் தாங்க. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் இருக்கும்போது இங்கே ஜனம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. நான் லைவில் கூட காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அவ்வளோ காலையில் இவ்வளோ ஜனம் எங்கே இருக்காங்க, எங்கேருந்து வராங்கன்னு தெரியாமல் அவ்வளோ க்ரௌடு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கூட வந்துட்டு தான் இருக்காங்க மார்னிங்கில். ஏன்னா மார்னிங் வந்து நல்லாயிருக்கும் பீச்சில் நம்ம போய் பார்க்குறது. நெக்ஸ்ட் டைம் நம்ம போனோம்னா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் போகலாம். இன்னொரு டைம் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருட்டிலே இருக்கும் போதே போயிடணும்னு நினைக்கிறேன் நான். அது பாருங்கள் இப்போ சூரியன் வெளில வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஃபஸ்ட்டு உள்ளே இருந்துச்சு அந்த க்ளவுட்ஸ்குள்ளே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வெளியில் வந்துகிட்டே இருக்குது. நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு அவர் கார் பார்க் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். இவர் இந்த சைடு எங்கள் வீட்டு அவர் அந்த சைடு வந்துட்டார். சரி நானும் சஞ்சித் பவிஷ்கா 3 பேருமே நடந்து போனோம். அப்படியே நடந்து போயிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து லைவ் போட்டிருப்பேன். ஸோ இது நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் போட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது கொஞ்சம் வீடியோ போடலாம், நம்ம வீடியோஸ் மறந்துட போகிறீங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் கவர் பண்ணேன். ஸோ பசங்களும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க மார்னிங்கில். என்னென்னா சில்லுன்னு காற்று. ஆனால் அதுக்கப்புறம் சன் வந்ததுக்கப்புறமா நல்லா வெளிச்சம். சன் வந்து நம்ம ஃபேஸில் அடிக்கிற மாதிரி நல்லா வெயில் பட ஆரம்பிச்சிது. ரொம்ப கொஞ்சம் பிளாக்காகவே ஆயிடுச்சு ஃபேஸ்லாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் சன்னு பாருங்கள், சன்னா இங்கே திருப்பி வழி வருதுமா. ஸோ வந்து காலையில் வழி வருது பாருமா. சன்னு வரட்டும் ஃப்ளைட் வருது பாரு மேலே. சரி இப்போ நான் காலையில் மென வீட்டில் பேர்ட்ஸ்லாம் இருக்கும் அதில் பார்க்கலான்ட்டு வந்தோம். ஆனால் செம்ம க்ரௌடு என்னன்னு தெரியல. வண்டி விடுறதுக்கு இடம் இல்லை நம்மளுக்கு. இத்தனைக்கு நான் காலையில் வந்துட்டோம். 6 மணிக்கெலாம் உள்ள ரீச் ஆகிட்டோம். 6:30களுக்கெலாம். பட் வந்து இடம் இல்லை. பார்த்து நட உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடம் இல்லை பார்க்கிங் ஓட்டுறதுக்கு. செம்ம ஃபுல்லு பார்க்கிங். நான் உங்கள் வீடு எடுத்திருக்கேன். அதனால் வந்து பார்க்கிங் விட போயிருக்காரு. அந்த அதிகமாக நம்ம அந்த பட்டினப்பாக்கம் இருக்கு இல்லையா, நம்ம அந்த சைடு தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த பில்டிங் அந்த சைடு தான் பார்க்கிங் விட போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவில் வந்திருப்பேன். ஸோ லைவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைவில் வந்து பீச்சை ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருப்போம். அவள் தான் அங்கே வந்து கிளம்பி நாங்கள் வந்து இந்த நவீன மீன் அங்காடி அங்கே வந்தோம். ஸோ மீன்லாம் கொஞ்சம் வாங்கலான்ட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சுங்க, ஃப்ரெஷ் மீன் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கூட தான். ஆனால் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிலோ கணக்கில் கொடுக்க மாட்டுறாங்க. கூறு கட்டி வச்சுருக்காங்க. நம்ம கூர்லேருந்து அப்படியே வாங்கிக்கலாம். கூறு 350 ரூபா 400 ரூபா சொல்கிறாங்க சங்கரா மீன். ஸோ நாங்கள் 350 ரூபா சொன்னாங்க. நாங்கள் 300 ரூபாய் கேட்டோம். அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சங்கரா மீன், அதுக்கப்புறம் வந்து நாக்கு மீன், அப்புறம் இறா 2 கூறு வாங்கினேன். ஸோ 2 கூறு சேர்த்து வந்து நம்மளுக்கு அப்படியே 1.5 கிலோ கிட்ட வந்திருக்கும். அது 400 ரூபா சொன்னாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மீடியம் சைஸ் இறா தான், ரொம்ப பெரிய இறாலாம் கிடையாது, ரொம்ப சின்ன இறாவும் கிடையாது, மீடியம் சைஸ். அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் நாக்கு மீன் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி போனோம்னா நம்ம கொஞ்சம் பெரிய மீன்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் போனால் போய் பார்க்கலாம். அப்புறம் மார்னிங் பீச்சுக்கு போயிட்டு 5:30 மணிக்கு போனாங்க. மணி இப்போது கரெக்டாக 9. அப்படியே கொஞ்சம் ஃபிஷ் மார்க்கெட்லாம் போனோம். மீன்லாம் போய் வாங்கிட்டு கொஞ்சம் மீன்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மலிவாக இருக்குது. ரொம்ப ப்ரைஸ் ஓகே, நார்மல் ப்ரைஸ் தான். ரொம்ப கம்மியெல்லாம் சொல்ல முடியாது. ஃப்ரெஷ்ஷாக மீன் சாப்பிடணும்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஏன்னா கடலில் பிடிச்சி அப்படியே எடுத்து வந்து இங்கே விற்கிறாங்க. திறந்துருக்காங்க. 5 மாதம் ஆகுது மார்க்கெட். ஆமாம், அந்த மார்க்கெட் ஓப்பன் பண்ணி 5 மாதம் ஆகுது. தெரியல, பட்டினப்பாக்கம் பீச்சில் அந்த ஃபிஷ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி நவீன மீன் அங்காடி. ஸோ அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம். அந்த சைட்லலாம் கூட கடைங்க நிறைய இருக்குது. சைடில் கடைங்க இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் கூட வலையில் பிடிச்சிட்டு வந்து மீன் விற்கிறாங்க. அதில் வந்து ஐலா இருக்குது. ஆமாம், ஐலா, கானகத்தா, சங்கரா, குட்டி சங்கரா இருந்துச்சு. நான் வந்து பெரிய சங்கரா வாங்கினேன். நல்லா கூறு தான், இடம் கிடையாது. கூரில் வந்து 3 சங்கரா, பெரிய சங்கரா 3 வச்சுருந்தாங்க. 350 ரூபா சொன்னாங்க. 300 ரூபா கேட்டோம். குறைக்க மாட்டேன்னு சொல்லி தந்தாக்கா. அதுக்கப்புறமேட்டு இறா வந்து ஒரு கூறு 200 ரூபா. இடம் கிடையாது, கூறு தான். ஒரு பிளேட் ஃபுல்லாக வைக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது, ஒரு பெரிய சைஸ் இறா தான். 1 கிலோ நின்றுனா 400 எப்படியோ வரும். இடம் போட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே 1.5 கிலோ கிட்ட வரும்ல. 1 கிலோ மேலேயே வரும், 1.5 கிலோ கிட்ட வரும். 400 ரூபாய் இறா வாங்கணும். மொத்தம் 700 ரூபா ஆச்சு. அது நாக்கு மீன் வாங்கணும். ஸோ நாக்கு மீனும் நல்லா இருக்கும். அந்த மீன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நாக்கு மீன் சொல்லுவாங்க. அந்த மீன் வாங்கியிருக்கோம். அதில் ஒரே முள் தான் இருக்கும். சங்கராவில் கொஞ்சம் முள் இருக்கும். ஸோ நாக்கு மீன் அதே வாங்கிட்டு அங்கே கிளம்பிட்டோம். சரியான வெயிலுங்க, அங்கே எதிர் வெயில் பீச்சில். அதனால் அந்த சன் வியூ, அந்த சன் வரும்போதே நாங்கள் எதிரில் உட்காந்துட்டோமா, ஃபுல் சண்டை எங்கள் முகத்தில் தான். மோஞ்சு எப்படி ஆயிடுச்சு பாருங்க, காலை குளிச்ச முறையில். ஸோ ஓகே, இது ஒரு சின்ன விளாகாக வரும். நான் லைவும் காலையில் வந்திருப்பேன். ஸோ லைவில் ஒரு 1000 பேர்கிட்ட பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக என்ன கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம பெல்லைக்கன் அடிச்சிடுங்க. இதே மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ், நிறைய விளாக்ஸாக கண்டிப்பாக கம்மியில் வரும். மீன் வராது தெரியும். சரி பாப்பா, இன்றைக்கி போய் நம்ம வீட்டில் லஞ்ச் செய்கிறதுல கூட வீடியோ எடுத்து போடலாம். மதியானம் அதையும் போடுவோம். இன்னும் நான் மீன் வாங்கியிருக்கிறேன்றது வீடியோவில் வரும். விளாகில் வரும். விளாகில் போடுற மாதிரி போடுறேன், லைவில் வராது. ஸோ விளாகில் வந்து என்ன மீன் வாங்கியிருக்கோம், என்ன செஞ்சோன்றது அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். இப்போ நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடும். அங்கே போய் சாப்பிட்டுட்டு மதியானம் போல் அப்படியே வீட்டுக்கு போவோம். மனுஷ்கா ஸ்கூல் வர ஆனுவல் டே வரப்போகுது. March 8 அவருக்கு ஆனுவல் டே நினைக்கிறேன். ஆமாம், நான் அது போடுறேன், வீடியோ போடுறேன். இப்போ அந்த டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸு நாங்கள் எடுக்கணும். ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு எடுக்கிறேன்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அமௌண்ட் பே பண்ண அவங்களே எல்லாம் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் என்ன வச்சான்னு தெரியல. இப்போ வந்து நாங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு போய் எடுப்போமா இல்லை நாளைக்கு போகிறோமான்றது தெரியல. எடுத்துட்டோம்னா பாவாடை சட்டை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அது ஒரு சின்ன விளாக் மாதிரி அதுவும் போடுறோம். ஸோ ஓகே, இதோட இந்த விளாகம் இல்லை முடிக்கல. இதோட நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம வீட்டில் போய் லஞ்சில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்ன சாப்பிட போகிறோன்றதை போடலாம். நாங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். சரி வாங்க. வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தோம், பட் வீட்டில் போய் நாங்கள் தூங்கிட்டோம். அதனால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. மதியம் லஞ்சு அம்மா வீட்டில் தான் சாப்பிட்டோம். எறா தொக்கு, மீன் வறுவல், மீன் குழம்புலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் நான். டாட்டா, பாய்.